விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில் பிரச்சனை இருக்காது. உடல்நிலை நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. இப்போ உடல்நிலையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கா. 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு ஆட்சியாக இருக்கார். அதனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால டக்குன்னு கட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசிடுவீங்க. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் அடுத்தவா மனசை ஊன் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, ஜாகிரதையாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளுக்கு மேல் 2 மடங்குக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது நல்லது. விநாயகரை போய் வழிபடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை ஒன்று போட்டுவாங்க. ஏன்னா சந்திராஷ்டமம்னு சொல்கிறது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல உங்களுக்கு எப்போ வருவார்னா 2/1/2026 4/1/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வழிபாடும் போக வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு போங்க. உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இந்த மாதம் ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக சேரும்.